ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, வயல்வெளியில் வாழக்கூடிய மக்கள் வாத்து அப்புறம் கோழிகள்லாம் வளர்க்கக்கூடிய விதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வயல்வெளிகளில் வாழக்கூடிய மக்கள் தங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலுமே இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மன நிறைவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோழிகள் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வாத்து இதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு ஓடிட்டு இருக்கும்பொழுது பார்க்கும் பொழுதே நமக்கு எவ்வளோதான் துன்பங்கள் இருந்தாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் பறந்து போயிடும். இந்த கோழி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நாட்டுக்கோழி, முட்டை போட்டதுக்கப்புறம் அடை வச்சு பொரிச்ச குட்டிகள் தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வாத்து. இது என்னாச்சு அப்படின்னா, தண்ணியில் விழுந்துடுச்சு. அதை எடுத்து மேலே வச்சோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கோழி கோழி தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அதை தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கோழி பார்த்தோம் இல்லைங்களா, கூட்டம் கூட்டமாக இருந்தது. அது கருப்பு கலர் கோழி. இது பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவும் வாத்து தான், குட்டி குட்டி வாத்து. அது பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நிறையா இருக்கும் வாத்துக்கள். யாருக்கெல்லாம் வாத்து வேணுமோ சொல்லுங்கள். என் தங்கச்சி எவ்வளோ அழகாக தூக்கி வச்சிட்ருக்கா பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும் பொழுதே. வெளியில் நமக்கு எவ்வளோ தான் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலுமே நம்ம அந்த வயல் சைடு போயிட்டு இந்த மாதிரி கோழிகள் அதுக்கப்புறம் வாத்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வாத்து பெருசானதுக்கப்புறம் வாத்து எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் முட்டைகள் இருக்கும். கோழி முட்டை மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாத்துகள்லாம் அந்த குளத்துல இறங்குறது, குட்டையில் இறங்குறது, அழகாக குட்டைக்கு போயிட்டு மறுபடியும் வந்துடும் ரிட்டனு. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கும்பொழுது. எங்ககிட்ட இருந்தது வாத்து, அதுக்கப்புறம் கோழிலாம் இருந்துச்சு. இந்த வாத்துக்கு அரிசியோ என்னவோ போட்டாங்க எங்கள் அம்மா. எப்படி சாப்பிடுது பாருங்கள் வாத்து. இது இந்த வாத்து குட்டியாக இருக்கும்போது எடுத்த வீடியோ தான். இப்போ வாத்துகள் எல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ சேலுக்கு போக போகுது. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஓடிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது. நம்ம கிட்ட வரும், அப்புறம் ஓடும். யார் வராங்களோ அவங்க கிட்ட ஓடும். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பாருங்கள், தண்ணியில் அழகாக போயிடுச்சு. எவ்வளோ அழகாக நீந்துது பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வாத்தை பார்க்கணுமோ நேரில் வாங்க மக்களே. அடுத்து கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த பப்பி எங்களோட தான். நாங்கள் வயல்வெளியில் இருக்கும்போது அடிக்கடி கிட்ட வரும். அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சாப்பாடு எல்லாமே நாங்கள் போட்டு அதை வளர்த்துட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாடு கன்றுக்குட்டி ஈன்றுச்சு. அதை சீம்பால் லாஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நண்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நண்டு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வயல்வெளியில் இருந்து எடுத்த நண்டு தான் இது. நெக்ஸ்ட்டு இது காடை முட்டை. நடந்துட்டு இருக்கும்போதே காடை முட்டை தென்பட்டது. இந்த நண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எங்கள் கிணத்தோட தண்ணி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கண்ணு போட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாட்டோடைய சீம்பால் தான் இது. சீம்பால் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீம்பால்னால் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சீம்பால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட உயிரே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு சீம்பால் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு சீம்பால் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீம்பால் இல்லாத டைமில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? சீம்பால் இல்லாமல் சீம்பால் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பால் கடம்பு செஞ்சு அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் சீம்பால் டேஸ்ட்டே வரவே வராது. சீம்பால்னால் சீம்பால் தான். அந்த மாட்டிலிருந்து பால் கறந்து எடுத்து அந்த சீம்பால் செய்கிறதே தனி டேஸ்ட்டு தான். தேங்க்யூ ஃபேமிலிஸ். ஃபாலோ மை சேனல்.